ஒவ்வொரு தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒருவர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ணா தொழிலாளர் பேரவை, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், பாரதிய மசதூர் சங், சென்டர் ஆஃப் இந்தியா ட்ரேட் யூனியன்ஸ், ஹிந்து மசதூர் சபா, லேபர் புரோகிரசிவ் ஃபெடரேஷன், மறுமலர்ச்சி லேபர் ஃப்ரண்ட், தி இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். இந்த ட்ரேட் யூனியன் சார்பாக ஒருவர் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தி மாடரேட்டர் ஆஃப் தி செஷன் வில் பி திரு குமார் துரைசுவாமி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பு, அதாவது திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம் துவங்கியதின் காரணத்தை முதலில் விளக்கி சொன்னால்தான் இது எதற்காக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வரும். அதாவது 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொழில் இங்கே துவங்க பெற்ற போது இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டராக தான் இந்த தொழில் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு முறைசாரா தொழிலாகத்தான் இந்த தொழில் வளர்ந்து வந்துட்டு இருந்தது. ஏற்றுமதி 1980களில் 79களின் இறுதியில் 80களின் துவக்கத்தில் துவங்கி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு வரலாறு காணாத வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்த ஒரு காலகட்டம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வர்த்தகமும், முறையான உள்நாட்டு வர்த்தகம், ஆர்கனைஸ்டு ரீட்டெயில் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு வர்த்தகமும் ஒரு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம். ஒரு தொழில் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் தொடர் தகவமைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருப்பூர் ஏற்றுமதியை பொறுத்தவரை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். 37,000 கோடி ரூபாய் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் கூட இங்கே 2000க்கு மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே வெறும் 100 நிறுவனங்கள் 20,000 கோடி ரூபாய் என்ற அந்த டேர்ன் ஓவர் செய்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 17,000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரை தான் மிச்சம் இருக்கக்கூடிய 1900க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 100 நிறுவனங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு திறன் இருக்கிறது, மிச்சம் இருக்கக்கூடிய 1900 நிறுவனங்களுக்கு என்ன சிறப்பு திறன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அந்த இடத்துல எங்களுக்குள்ள ஒரு விவாத பொருளாக எழுந்தபோதுதான் தொடர்ந்து உலகளாவிய மாற்றத்திற்கு தங்களை தகவமைத்துக் கொண்டு பயணித்த நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. பல்வேறு பொருளாதார சூழல்கள் வந்தாலும் கூட, கோவிட் போன்ற காலகட்டங்களை தாண்டினாலும் கூட, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐரோப்பியாவின் பொருளாதார சூழல்கள் மந்த நிலை காரணமாக நாம் தொழில் பாதித்த வேளையில் கூட நிறுவனங்கள் தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்த காரணத்தை நாம் ஆய்ந்த போது அந்த தொடர் தகவமைப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 100 நிறுவனங்களின் வளர்ச்சியையும் மீதமில் இருக்கக்கூடிய 1900 நிறுவனங்களும் அடைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, மேலும் பல 1000 நிறுவனங்கள் இங்கே உருவாக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. இந்த தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பில் இங்க இருக்கக்கூடிய முன்னணி சங்கங்கள், அதாவது உங்களுக்கே தெரியும், இது ஒரு ஆர்கானிக் கிளஸ்டர் பேஸ்டு மாடல். இங்கே ஸ்பின்னிங்லேருந்து, நெட்டிங்லேருந்து, டையிங்லேருந்து, பிரிண்டிங்லேருந்து, எம்ப்ராய்டரிலேருந்து, தையல் வரைக்கும், பேக்கேஜிங்லேருந்து, லேபிள்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்டலோன் ஃபேக்டரிஸாக தான் இருக்கும். ஒரு 5% நிறுவனங்கள் மட்டுமே வெர்டிக்கல் இன்டகிரேட்டட் செட்டப் என்று அனைத்தையும் ஸ்பின்னிங் டு ஃபைபர் டு ஃபேஷன் என்ற அளவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் 1 அல்லது 2 நிலைகளின் உற்பத்தியை வைத்துக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தேவைகள் என்பது ஐரோப்பியாவில் மற்றும் அமெரிக்காவில் தேவைகள் என்பது மிகப்பெரிய அளவிலே அதிகரிக்கவில்லை. ஆனால் உற்பத்தி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 30 ஆண்டுகளில் உற்பத்தி கூடங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. நான் திருப்பூரை மட்டும் சொல்லவில்லை. திருப்பூரை தாண்டி நான் எடுத்துக்கொள்ள கொண்டால் பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, தெற்காசியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தொடர்ந்து இந்த 30 ஆண்டுகளில் அபரீதமான வளர்ச்சியை அவங்க பெற்றிருக்காங்க. தொடர்ந்து நமக்கு எப்படி ஃபேஷன் மாறிட்டு இருக்கோ, ட்ரெண்டு மாறிட்டு இருக்கோ, அதே போல நமது தொழிலை நடத்தக்கூடிய முறைகளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது கட்டாயம்னு சொல்ல முடியாது. அதை நம்ம முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சரியான வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதை நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ண வேண்டிய சூழல்ல இருந்தோம். 6 மிஷினில் ஆரம்பித்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்னைக்கு 6 மிஷின் அப்படின்றத ஒரு தொழிற்சாலையாகவே யாரும் கருதவில்லை. என்னவென்றால் அன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் ஆயிட்டோம்.
இன்று குறைந்தது 150 இயந்திரங்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்குத்தான் இறக்குமதியாளர்கள் ஆர்டர்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அப்போ அங்கே வந்து அடிப்படை கட்டமைப்பு என்பது நம்ம வச்சிருக்கிற மெஷினரிஸ்லையும் மேன் பவரில் மட்டும் அல்ல. நாம் என்னென்ன வந்து அந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக, தொழிற்சாலையின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கான கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பையர் வந்து நிறைய ஆடிட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய ஆடிட்ஸ், நிறைய சிஓசி, நம்ம என்னதான் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருந்தால் கூட பையருக்கு வந்து தனியாக நாங்கள் ஒரு ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நிறையா வந்து இன்னைக்கு வந்து பல அமைப்புகள் உருவாயிருக்காங்க. பையர்களே வந்து அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களோட ஒர்க் பண்ணுங்க, இந்த என்ஜிஓவோட ஒர்க் பண்ணுங்க, இந்த தொழிற்சங்கத்தோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து எழுந்திருக்கு. இங்கே 20,000 சிறு குறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2,000 ஏற்றுமதியாளர்களை தாண்டி 20,000 சிறு குறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து 0 டாலரன்ஸ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து குற்றமே நடக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நிச்சயமாக கிடையாது. எங்கேயோ ஒரு பக்கம் 1-2 குற்றங்கள், அதாவது பிழைகள் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த தொழில் சமூகத்தையே பழி சுமத்தி இங்கே தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வரக்கூடிய சூழலும் உருவாயிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம் என்று அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக நாம் உருவெடுத்திருக்கின்றோம். அதுதான் திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம். இந்த திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம்ல திருப்பூர்ல இது ஒரு டீயோட இனிஷியேட்டிவ் ஆக இருந்தால் கூட இது அனைவருக்குமான ஒரு இனிஷியேட்டிவ். அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி சங்கங்கள், முன்னணி தொழிற்சங்கங்கள், பிராண்ட்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து என்ஜிஓஸ் இருக்காங்க, இதில் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. UN விமன் மூலிமா இப்போ TIC அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, லேபர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட லேபர் டிபார்ட்மெண்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இது போன்று அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடும். இது வந்து ஒன்றும் மனித வளத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துறது மட்டும் அல்ல, இதற்கு பின்னால் வந்து பல்வேறு வளர்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு செயலாகத்தான் இதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருப்பூர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்டாலும் கூட இடையில் ஒரு தொய்வு ஏற்பட்டு தற்போது இது மீண்டும் துவக்கப்பட்டு கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் டி சம்மிட் என்று முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இன்று தொழிற்சாலைகளுக்கு தேவையான அந்த மனித வளம் அப்படின்றதை கொண்டுட்டு வரக்கூடிய, அவங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் 6 மிஷின் இருந்த கம்பெனியெல்லாம் இன்னைக்கு 150 மிஷின் 200 மிஷின் உருமாறி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அன்னைக்கு வந்து முதலாளிகள் வந்து நேரடியாக தொழிலாளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. முதலாளியும் தொழிலாளியும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழலெல்லாம் இருந்தது. அன்னையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக மாறின ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து HR மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர்களாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள். இன்னும் வந்து எளிமையாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அதை நம்ம ஒரு குடும்பமாகவே எடுத்துக்கலாம். இந்த குடும்பத்தில் தந்தை வந்து முதலாளியாக இருக்கட்டும், பிள்ளைகள் எல்லாம் தொழிலாளிகளாக இருக்கட்டும், அந்த HR மேனேஜர்ஸை எல்லாம் நான் ஒரு தாய்க்கு நிகராக கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு தாயிடம்தான் தந்தையும் கோபத்தை காமிப்பாரு, சந்தோஷத்தை காமிப்பாரு, பிள்ளைகளும் கோபத்தை காமிப்பாங்க, சந்தோஷத்தையும் காமிப்பாங்க. ஆனால் அந்த தாய் தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுடைய குறைகளை, பிள்ளைகளுடைய குறைகளை தந்தைக்கு புரிய வைப்பதும், தந்தையுடைய எதிர்பார்ப்பை பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதும் ஒரு தாயால் தான் சாத்தியமே என்ற ஒரு அடிப்படையிலே உங்களை எல்லாரையும் நான் ஒரு தாய்க்கு நிகராக மதிக்கிறேன் என்று சொல்லி இந்த முதல் நிகழ்வை துவக்குகிறேன். இந்த முதல் நிகழ்வில் இன்று மாறி வரும் போட்டித்திறன் மிகுந்த பொருளாதார சூழலில் ஆயத்த ஆடை நிறுவனங்களின் மேன்மைக்கு தொழிற்சங்கங்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு வந்து இந்த முதல் செஷன் துவங்குது. இந்த முதல் அமர்வில் நமது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மட்டுமல்ல, திருப்பூரின் தொழில் கூட்டமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட 8 சங்கங்களின் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், மாறிவரும் தொழில் சூழலில் தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன நாங்கள் வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு 5 நிமிடங்களுக்குள் உங்களது கருத்துக்களை எல்லாம் கூற வேண்டும் என்று அன்போடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதல்ல LPF திரு ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். HR மேலாளர்களுக்கு ஒரு பயிற்சி பெற்றை போல இந்த கருத்தரங்கு இங்கே
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஏற்றுமதி தொழில் வளர்ச்சியடைய தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்களுடைய பங்கு என்ற அடிப்படையில் இங்கே எங்களை கருத்துக்கள் சொல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். முதல் நிகழ்வாக நம்முடைய மாநகர காவல்துறை தலைவர் அவர்கள், ஆணையர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு கருத்துரையை இங்கே ஆற்றியிருக்கின்றார்கள். அனைவரும் அவர்கள் ஆற்றிய கருத்துக்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு மனித நேயமிக்க மனித நேயத்தோடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், முறையாக நடந்திட வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே நாங்கள் பேசுகிற பொழுது நம்முடைய குமார் துரைசாமி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கு தேவையான கோரிக்கைகள், அதாவது அவர்களுக்கு தேவையானவற்றையும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். முதலில் இங்கே இருக்கின்ற மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாக ஒரு நிறுவனம் உங்களை பணியில் அமர்த்துகிறது என்று சொன்னால், உங்களை பணியில் அமர்த்துகிற அந்த முதலாளிக்கு அவர் சம்பளம் கொடுக்கிறாரு, அவர் சொல்றதைத்தான் நீங்க கேட்பீங்க. அது முற்றிலும் தவறு அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லுவேன். சம்பளம் கொடுக்கறாங்க, ஆனால் அவரு சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய மனசாட்சிப்படி சட்டம் என்ன சொல்லுகிறதோ, விதிமுறைகள் என்ன சொல்லுகிறதோ அதற்குட்பட்டு நாம் நடந்திட வேண்டும், தொழிலாளர்களை நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு மனிதநேயத்தோடு அந்த தொழிலாளர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். வெகு பக்கம் நீங்க HR மேனேஜர் வச்சுக்கிறது எதுக்குன்னா, தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக. தொழிலாளர்களை நம்ம வேலைக்கு ஆள் இல்லைன்னா HR மேனேஜர் என்ன பண்றீங்க, லீவ் எதுக்கு போடுறாங்க, எதுக்கு அவன் அப்படி போனா இப்படி போனா கண்டிக்கணும், இப்படி அதெல்லாம் இல்ல. உறவுகளை மேம்படுத்துவது, ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் எந்த பிரச்சனைகளும் வராமல் சட்டப்படி முறைப்படி நியாயமாக மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள செய்வதற்கு வேலை வாங்குற சூப்பர்வைசரு கண்டிப்பா தான் அவரு அந்த சூழலுக்கு ஏற்ப பேசுவாரு. அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நீங்க சூப்பர்வைசருக்கும் சொல்லணும், அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும். நீ அப்படியெல்லாம் தரைக்குறவாக தொழிலாளர்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கும் சொல்ல வேண்டும். தொழிலாளர்களுக்கு மட்டும் புத்திமதி சொல்றதுக்கு இல்ல. ஆக அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே குமார் இன்னொன்னையும் சொன்னாரு, முதலாளி தந்தை என்று சொன்னால் நீங்கள் HR மேனேஜர் தாய் என்று சொன்னார். அதே மாதிரி தாயாக அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் சொல்றதை கேளு அப்படின்னு எந்த முதலாளியும் எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது. அவங்க சரியா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதையும் நீங்க செய்யணும். இன்னும் நிறைய சொல்லலாம். எங்க தொழிற்சங்கங்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்துகிட்டு இருக்கு. TSF forum நாம அதுல நம்மளே சேர்த்துக்கிட்டு இவங்க ஒரு கூட்டம் நடத்துறோம். அப்படியா கூட்டம் நடத்துற இடத்துல அந்த கூட்டத்துல என்ன முடிவெடுக்கிறோம்னு கூட எங்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா நீங்க வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்ளுகிறீர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது அப்படின்னா நாங்க வேண்டியதே இல்லை. நாங்க சொல்றதையும் அதுல பதிவா போட்டீங்கன்னா தான் ஆகும். நீங்க உங்களுக்கு தேவையான சரியான கருத்துக்களை அதுல போடுற போது அந்த இடத்துலதான் தொழிற்சங்கங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு இன்னொரு NGOக்கள் வந்து உட்கார்ந்துக்குவாங்க. தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யல அப்படின்னு ஒரு NGOக்கள் வந்து உட்கார்ந்துட்டு தொழிற்சங்கங்களை குறை விடுவாங்க, குறை சொல்லுவாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க இந்த தொழிலை நேசிக்கிறோம். இந்த தொழில் இந்த ஊரோடு இருக்க வேண்டும். இந்த ஊரில் இந்த தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். திருப்பூர் அல்ல, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் பரவி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலிலே ஈடுபட வேண்டும் என்று அந்த நல்ல உணர்வோடு நாங்கள் இந்த தொழிலுக்கு, இந்த தொழில் ஏற்றுமதி செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் சிலவற்றை ஜீர்ணித்துக் கொண்டும் விட்டுக் கொடுத்து கொண்டும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம்.
ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர் சங்கங்கள், உற்பத்தியில ஈடுபட்டிருக்கின்ற எந்த உற்பத்தி நிறுவனத்தை சார்ந்த சங்கங்களாக இருந்தாலும் தவறாக கருதிவிடக்கூடாது, தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் இந்த தொழில் இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் சங்கம் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கீகரிக்கின்ற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அந்த மனநிலை பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் முதலாளிகளிடம் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த தொழிற்சங்கம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு என்னமோ ஏதோ இவங்க தலையில வந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி பெரும்பாலான முதலாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறானது. தொழிற்சங்கம் இருந்துச்சுன்னா வெகு வேலைகள் உங்களுக்கு குறையும் முதல்ல. அதனால அந்த மனநிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வேலை சுமைகள் நிச்சயம் குறையும். 1000 தொழிலாளி இருக்கிறாங்கன்னா ஒரு 2 சங்கமோ 3 சங்கமோ இருந்ததுன்னா அந்த 3 சங்கத்தை மட்டும் அழைத்து பேசி உங்க பிரச்சனைகளை தொழிலாளிய HR மேனேஜர் எல்லாமே சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே சொல்ல முடியாது. HR மேனேஜர் கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறானது. தொழிற்சங்கங்களிடம் சொல்லுகிற பிரச்சனைகளை தொழிற்சங்கங்களிடம் தான் சொல்ல முடியும். HR மேனேஜர் தொழிலாளிக்காக போராட முடியுமா? போராட முடியாது. தொழிலாளிக்கு தேவையான உரிமைகளை, தேவையான ஊதியத்தை, தேவையான போனஸோ வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக போராடுகிற அல்லது வாதிடுகிற அந்த நிலை தொழிற்சங்கங்களுக்கு தான் இருக்கும். அப்படி போராடுவதும் வாதிடுவதும் தான் பிரச்சனை என்றால் வாதிடாமல் எதுவுமே தெரியாது, தீராது. எந்த முதலாளியாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதுல இன்னும் சம்பாதிக்கலாம் தான் எண்ணம் வரும். அது நானாக இருந்தாலும் எனக்கும் அந்த எண்ணம் தான் வரும். ஆக இன்னும் கொடுத்தரலாம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. ஆனால் அந்த தொழிலாளிக்கு உண்டான உரிமை, தொழிலாளிக்கு ரைட்ஸ் இருக்குது, தொழிற்சங்கத்தில் சேருகிற உரிமை இருக்கிறது, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கிற உரிமையும் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அதை நம்ம ஊர்கள்ல ரொம்ப குறைச்சலா தான் இருக்குது. எனவே இதையெல்லாம் ஏற்றுமதியாளர் சங்கம் கவனத்தில் கொண்டு, ஏதோ தொழிற்சங்கங்கள் ஒத்துழைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த தொழில் வளர்ந்ததுக்கு பெரிதும் காரணம் தொழிற்சங்கங்கள் தான் என்று அனைத்து உற்பத்தியாளர் சங்கங்களும் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசுவது வழக்கமாகவே இருந்து கொண்டிருக்கு. அது எங்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் திருப்திப்படுத்துவதற்காக பேசுவதால் ஒன்றும் நடந்து விடாது. இந்த தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வளரும். தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகளில இருப்பதற்கான வழிவகைகளும் நீங்கள் செய்திட வேண்டும். தொழிற்சங்கத்துல சேர்த்துனாலே, தொழிற்சங்கம் மூலம் வர்றேன்னு சொன்னாலே அவனை வெளி நிறுத்திடுறது, அவனை எதையாவது ஒரு வகையில வெளி தாட்டி விட்டுறது. அப்புறம் எப்படி இங்க வரும்? ஆக அதெல்லாம் இல்லாம தொழிற்சங்கங்கள் அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கிறது. இந்த தொழிற்சங்கங்களால் தான் இந்த தொழில் வளர்கிறது என்று நீங்கள் சொல்லுவது உண்மை என்று சொன்னால் தொழிற்சங்கங்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு பிணைப்பு இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியிலையும். நாங்க தொழிலாளர்கள் ஏதோ தொழிலாளிய நம்ம டியூன் பண்ணி இந்த போராடுறது, ஸ்ட்ரைக் பண்றது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் எங்கேயும் ஸ்ட்ரைக்கே கிடையாது. தொழிலாளிக்கு மனநிலையும் அதெல்லாம் பிரச்சனை அல்ல. அவனுடைய வாழ்வாதாரத்தை சரியான முறையில் போக்கிக் கொள்வதற்கு தேவையான ஊதியங்கள் வேண்டும். அவன் இன்றைக்கு தேவைகள் கூடுதலாகி போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல போன் கிடையாது, ஒரு காலத்துல பஸ்ல வந்தாங்க, ஒரு காலத்துல சைக்கிள்ல வந்தாங்க. இன்னைக்கு எல்லா செலவினங்களும் எச்சாயிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் சம்பளம் மட்டும் அப்படியே இருக்குது. ஏன்னு கேட்டா தேவைகள் எச்சு, செலவினங்கள் எச்சு, மருத்துவ செலவினங்கள் எச்சு, எல்லாமே எச்சு. ஆனால் சம்பளம் மட்டும் அப்படியே இருக்குது. எந்த தொழில்ல, பனியன் தொழில்ல இருக்கிற சம்பளம் எல்லா தொழிலை காட்டிலும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் தொழிலாளர்களுடைய ஊதிய பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரத்திலே குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபாயாவது சம்பளம் கொடுக்கணும்
அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் இருத்தி கொண்டு ஆர்டர் எல்லாம் எடுக்கணும், ரேட் எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகல, அது இல்ல இது இல்லைன்னா இன்னைக்கு ஒரு குடும்பம் நடத்தோம்னா குறைந்தபட்சம் 8 மணி நேரம் வேலைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் இல்லாம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு 16 மணி நேரம் வேலை செஞ்சதா 14 மணி நேரம் 8 ஒரு ஷிப்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறுபடியும் 4 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுதான் இன்னைக்கு ஒரு ஷிப்ட் சம்பளம் வாங்குற நிலையில இருந்துகிட்டு இருக்குது. எனவே நீங்க தயவு செய்து அந்த தொழிலாளர்களை தன்னிறைவு பெற்ற தொழிலாளர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. தொழில் மட்டும் நின்னு தொழில் மட்டும் வளர்ந்து நாங்க 60,000 கோடிக்கு பிசினஸ் பண்றோம் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீங்க இந்த தொழிலாளி 8 மணி நேர வேலையில நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை இந்த ஏற்றுமதியாளர் சங்கம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற பொழுதுதான் தொழில் வளர்ந்திருக்கிறது, தொழிலாளர்களும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் வளர்ந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் உலகுக்கு அறிய செய்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 லட்சம் கோடிய 8 தானாக எட்டிவிடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி. எல்லோரும் பேசி முடிச்சோன்னே மொத்தமாக நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து பதில் சொல்லிடுறேன். அடுத்தபடியாக சம்பத் அண்ணா அவர்களை 5 நிமிடத்திற்குள் மிகச் சுருக்கமாக பேசுவதில் வல்லமை பெற்றவர் என்று எனக்கு தெரியும். அந்த வகையிலே 5 நிமிடத்திற்குள் அவருடைய கருத்துக்களை வைப்பார் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக இந்த சூழல் அநேகமாக இங்கே இருக்கிற HR மேனேஜர், ட்ரேட் யூனியன் உலகம் முழுவதும் எதிரும் புதிருமாக நின்று பேசி கொண்டிருப்பதை, போராடி கொண்டிருப்பது தான் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு விதிவிலக்காக திருப்பூர்ல ஒரே வளாகத்திற்குள் நாம் பேசுகிற, விவாதிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஏதோ இப்ப ஏற்பட்டதல்ல. திருப்பூரினுடைய பாரம்பரியம் என்று பல ஆண்டு காலமாக சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக கூறப்படுகிற செய்தியாக நாம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மாறி வரக்கூடிய சூழலில் இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா, நாங்கள் தொழிற்சங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நம்முடைய பார்வையின் எல்லைகளுக்கு அப்பால் தொழில் பறந்து விரிந்திருக்கிறத நம்மால உணர முடியும். அப்ப எல்லா இடங்களிலும் தொழிற்சங்கமோ அல்லது உற்பத்தியாளர் சங்கமோ தலையீடு செய்து கண்காணித்து முறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டிய வேலையை அல்லது செய்யாமல் இருக்கிற சில வேலைகளை சில தன்னார்வ அமைப்புகள் மேற்கொள்ளுகிற போது இயல்பாக எங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அதை ஏன் ட்ரேட் யூனியன் அட்ரஸ் பண்ணல என்ற கேள்வி இயல்பாக வருது. அப்ப நாம் அதை எடுத்தோம்னு சொன்னா என்ன நிலைமை ஏற்படும் சொன்னா, இப்படி உட்கார்ந்து பேசுவதற்கான சூழல் குறையும். அப்ப அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கிறேன். அப்போ பல செய்திகளை நான் உங்களோட சொல்ல முடியும். ராமகிருஷ்ண பேசினாரு. நான் இயல்பாக ஒரு குழந்தை தொழிலாளியாகத்தான், நான் பணியின் தொழிலாளிக்கு இன்னைக்கு தொழிற்சங்கத்தினுடைய ஊழியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த 40 வருஷமா இந்த தொழில நான் கைமடிக்கு பின்னால நான் ஒரு தொழிற்சங்க ஊழியனா இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து 1-2 செய்திகளை சொல்லுவது உங்களுடைய நினைவுக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு நான் கருதுறேன். ஒரு 1985 நான் 2 வருஷம் வேலை செஞ்சு ஒரு கம்பெனியில கணக்கு முடிச்சு வாங்கினேன். அன்னைக்கு 2000 ரூபாய் தங்கத்தினுடைய விலை. அந்த 2000 ரூபாயில 1/2 பவுன் தங்கம் வாங்க முடிஞ்சது, பாக்கி பணம் வச்சிருக்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால 90ல ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு PF லோன் எடுத்து ஒரு இடத்தை வாங்க முடிஞ்சது. இதே திருப்பூர்ல. அப்ப இன்னைக்கு உலகமயமாக்கல், நவீனமயமாக்கல் வந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு என்ன நிலைமை? அநேகமாக திருப்பூரை சுற்றிலும் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தொழிலாளிகள் குடியிருக்கவே முடியாது, இடம் வாங்க முடியாது என்ற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இது என்ன பாக்குறோம்னு சொன்னா, இது ஒரு வளர்ச்சியின் குறியீடாக மதிப்பீடு செய்யறோம். வளர்ச்சின்னு என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா, உயர்கிற விலைவாசிக்கேற்ப வாங்கும் சக்தி அதிகரிக்கிற போது அது வளர்ச்சியாக மதிப்பீடு செய்வதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா இங்க என்ன நேர் எதிர்மறையாக, ஒரு பக்கம் விலைவாசி ஏறிட்டு இருக்கு,
வாங்கும் சக்தி படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்குது, ஊதியம் குறையுது. இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருப்பதாக நாங்க கருதுறோம். பொதுவாக இன்னைக்கு உலகமயமாக்கல் வந்ததற்கு பிற்பாடு இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமாக டீயூனியனைசேஷன்ங்கிறது உலகம் முழுவதும் விவாத பொருளாக மாறிட்டு இருக்குது. தொழிற்சங்கங்கள் அவசியம் கிடையாது. ஏன்னா அது உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுல தொழிற்சங்கங்கள் தேவையே இல்லை என்ற ஒரு கருத்தாக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே காலத்தில் தான் உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கிற அமேசான் உட்பட 85 நாடுகள் தொழில் பரப்பி இருக்கிற சாம்சங் உட்பட அதை விட சிறப்பாக ஜிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய டோர் டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு யூனியனாக ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க. யூனியன் ஆர்கனைஸ் ஆகிறதுனால என்ன தொழிற்சாலைக்கு என்ன அதனால பயன் என்று கேட்கக்கூடும். அதுவும் என்னால அனுபவத்தில் இதே திருப்பூர்ல சொல்ல முடியும். 85, 86கள்ல வேலை நேரம் 8 to 5 இருந்தது. இது நீங்க இப்ப பல பேர் அதை யோசிக்கவே முடியாது. 7:55க்கு பெல் அடிச்சா என்ட்ரி போட்டு கம்பெனிக்குள்ள போயிடும், 5 மணிக்கு ஷிப்ட் முடிஞ்சிடும். இப்ப அப்படி ஏதாவது கற்பனை பண்ண முடியுமா? அநேகமாக தொழிலாளிகள் 9 மணி இல்லாம வேலைக்கு வர்றதில்லை. நீங்க லேட்டுன்னு கேட்டீங்கன்னா சரி ரைட் பரவாயில்ல, நான் வேற கம்பெனி பாக்குறேன், இல்லைன்னா நாளைக்கு வர்றேன். ஏன் இப்படி நிலைமை? இதில் தொழிற்சங்கங்கள் பங்கே இல்லையா? நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அன்றைக்கு இருந்த தொழிலாளர்கள் யூனியனாக ஆர்கனைஸ் ஆயிருந்தாங்க. நாங்க அவங்களை எஜுகேட் பண்ணோம், மோட்டிவேட் பண்ணோம். அதனுடைய விளைவு அன்னைக்கு ஒரு கட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒரு வரையறைக்குள் நின்று தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய கலாச்சாரம் அன்னைக்கு இருந்தது. ஆனா உலகமயமாக்கலுக்கு பிறகு, தாராளமயமாக்கலுக்கு பிறகு இது முழுவதும் இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்ட் என்று சொல்லக்கூடிய தொழிலாளிகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறத ஒரு உலகத்து சூழலாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப காலம் நீடித்திருக்க முடியாது. ஏன்னால் இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பாக திருப்பூர்ல பல இடங்கள்ல உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறது, நாங்க ஒரு ஆர்டி ஆக்ட்ல ஒரு விவரம் கேட்டோம். திருப்பூர்ல எத்தனை ஃபேக்டரியில கான்ட்ராக்ட் இருக்குன்னு. விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் தவிர எந்த ஃபேக்டரியிலும் கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கறதான் அரசாங்கம் கொடுத்த ஆர்டி ஆக்ட்ல கொடுத்த தகவல். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், திருப்பூர் முழுவதும் பெரும்பாலான நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் சட்டம் இருக்கு. நாங்க பல பிரச்சனை எங்களுக்கு கவனத்துக்கு வருது. நாங்க அந்த ஃபேக்டரியோட தலையிட்டு பேசினா HR மேனேஜர் தான் முதல்ல தலையிடுறாரு. அவரோட பேசுற போது என்ன சொன்னார்னா, கான்ட்ராக்டுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அது கான்ட்ராக்டோட முடிஞ்சிருச்சு. நாங்க இருக்கக்கூடிய HR மேனேஜர்களை கேட்கிறேன், அது நியாயம் தானா, சரிதானா? கான்ட்ராக்ட் சட்டம் 1970 என்ன திருப்பூர் விதிவிலக்கா, பனியன் தொழிற்சாலைகள் விதிவிலக்கா? எப்படி அப்படி சொல்ல முடியுது? நண்பர்களே, 1992 என்று நான் நினைக்கிறேன், இதே திருப்பூரில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பிரச்சனையில் வருகிற போது இதே டி சங்கத்தோட பேசி என்ன உடன்பாட்டுக்கு வந்தோம்னு சொன்னா, ஒரு அக்ரிமெண்ட் இல்ல, சைன் பண்ண அக்ரிமெண்ட் இல்ல, என்ன உடன்பாட்டுக்கு வந்தோம்னு சொன்னா, திருப்பூர்ல கான்ட்ராக்ட் லேபர் ப்ராப்ளம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது அதை பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்று சொல்லக்கூடிய முதன்மை வேலை அளிப்பவர் நிர்வாகங்கள் அதை பொறுப்பேற்று தீர்வு காண வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உடன்பாடு இருக்கு. அது நான் திரும்பவும் சொல்றேன், அது எழுத்து ஒரு சைன் பண்ண அக்ரிமெண்ட் அல்ல. ஆனால் பொதுவான அப்படி ஒரு புரிதல் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு அதை பற்றியான விவரங்களே தெரியாத போது இன்னைக்கு பல இடங்கள்ல அதை நாங்க பிரச்சனையை பேச மாட்டோம். நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, கான்ட்ராக்ட் பிரச்சனையில தொழிற்சங்கம் தலையிடக்கூடாது என்று கூட பல பேர் பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சட்டத்துக்கு விரோதமா கான்ட்ராக்ட் வைப்பீங்க, அதை நாங்க கேட்க கூடாதா? என்ன நியாயம் இது? அப்ப அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும்னு கேட்கிறோம். அதே போல இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஒர்க்மென் ஆக்ட், இன்னைக்கு 90கள் வரைக்கும் கேரளத்திலிருந்து ஏராளமான பனியன் தொழிலாளர்கள் திருப்பூருக்கு வந்தாங்க. 2000க்கு பிறகு இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்களுக்கும் தெரியும், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அத்த கூலிகளாக இந்த ஃபேக்டரியில, திருப்பூர் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஒர்க்மென் 1979 விதிகள் அமலாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டுல விதிகள் இருக்கு. அது அமலாக்கப்படுதா? அதை யார் செய்ய வேண்டியது? யாரு? நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு, புதிதாக படித்த இளைஞர்களுக்கு அதை பற்றியான எந்த அளவுக்கு அந்த உற்பத்தியாளர்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஆனால் HR மேனேஜருக்கு தெரியணுமா வேண்டாமா? அதை நீங்க அவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அநேகமாக கிடையாது. இது எப்படி இதுல ஒரு மாற்றம் கொண்டு வர வேணும் இல்லையா? அதே போல கிராஜுவிட்டி ஆக்ட் ரொம்ப கொடுமைங்க. நான் என்னுடைய அனுபவத்துல சமீபத்துல சொல்ற, ஒரு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்ன போறேன்,
2 வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு, வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க, போறோம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, HR மேனேஜர் தான் பேசுறாரு. கிராஜுவேட் ஆக்ட் 5 வருஷம் ஆனா தானுங்க, 2 வருஷத்துக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, சரி ரைட். ஒரு 6 மாசம் கழிச்சு 8 வருஷம் வேலை செஞ்சவர் வந்தாரு. போன என்ன சொல்றாருன்னா, நாங்க வருஷம் கொடுத்துறோம்ங்க. இது என்ன லாஜிக் இருக்கு? இது பொருத்தமானதில்ல. அப்போ இதுல ஒரு மாற்றம். கிராஜுவேட் ஆக்ட்னு சொன்னா நாங்க இன்னும் கூட கேட்கிற, கிராஜுவேட்டுக்கு, கான்ட்ராக்டுக்கு அல்லது போனஸுக்கு, பீஸ் ரேட்டுக்கு இது எல்லாம் பேசுற போது பல பேர் சட்டத்தை பேசுறீங்கன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் சட்டம் பொருந்து வேணுமா இல்லையா? அப்படி பொருந்துதா? நண்பர்களே, என்ன கேட்கறேன்னு சொன்னா, இது பிரச்சனை தான். திருப்பூர்ல 100க்கு 100 தொழிற்சாலை சட்டம், தொழிலாளர் சட்டத்தை அமலாக்குவதில் சில பிரச்சனைகள் இருக்கு. இது ஏற்கனவே பேசி உற்பத்தியாளர் சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் பேசி என்ன புரிதலுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, அப்படி ஒரு கான்ட்ரவர்சி வர்ற போது ஒரு நெகோசியேஷன்ல ட்ரேட் யூனியன் உற்பத்தியாளர் சங்கங்களும் பேசி முடிவுக்கு வர்றதுங்கிற நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய சில நிறுவனங்களில் அதுல ஒரு முரண்பாடு வருது, பிரச்சனையாகுது. அது தொழிலுக்கு நல்லதல்லங்கிறத நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால எதிர்காலத்தில் ஒரு சுமூகமான தொழிற்சூழல், ஏன்னா பெரிய அளவுக்கு தொழில் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி நகரமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொழில் நகரம் என்ற முறையில் இதுல தொழிற்சங்கங்களுடைய பங்கு மிக முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி உற்பத்தியாளர்கள், HR-கள் இது யூனியன் அவசியம் இல்லை என்று கருதுறீங்க. இது இந்த தொழிலுக்கு பொருத்தமானதா இருக்காது. அப்ப அந்த முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இருதரப்பும் இணைந்து செயல்படுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி சீட்டு கொடுத்துட்டாங்க. அதோட முடிச்சிடறேன். நன்றி. அடுத்ததாக திரு சேகர் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ராமகிருஷ்ணனும் சம்பத்தும் பல்வேறு விவரங்களை பேசியிருக்காங்க. மாறி வருகிற தொழிற்சூழலில் தொழிற்சங்கங்களின் பங்கு, தொழிலாளர்களின் நிலை, இந்த 2 இருக்கு. நியமா இந்த தொழில் ஒரு 1955 வாக்கில் சாதாரணமாக துவங்கப்பட்ட டொமஸ்டிக் தொழில் தான் இந்த பனியன் தொழில். குலாம் காதர் என்ற ஒருவரால் துவங்கப்பட்டு 1984 எக்ஸ்போர்ட் வந்து இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி எட்டி இருக்கிறது என்பதை தொழிலறிந்த அனைவராலும் அறிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. நான் பேசிக்கொண்டிருப்பது பனியன் ஃபேக்டரி லேபர் யூனியன் AITUC தொழிற்சங்கத்தின் சார்பில். இந்த சங்கம் 1957 பதிவு செய்யப்பட்டு 59 AITUC-யோடு இணைக்கப்பட்டு ஒரு 65 ஆண்டு காலம் பனியன் தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சங்கம். இந்த சங்கத்தில் நீண்ட காலம் இன்றைக்கும் பொறுப்புல தலைவராக இருக்கிற தொழில் செயலாளராக இருந்த சுப்பராயன் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். தலைப்பு சொல்லியிருக்கிறாங்க, HR அமர்ந்திருக்கீங்க. சம்பத் சொன்ன மாதிரிதான் அநேகமா மாநகர காவல் ஆணையர் அவர்கள் உங்களுக்கு சொன்ன அந்த உரையிலிருந்து சொல்லப்பட்ட அந்த விவரங்களை நீங்கள் கடைபிடித்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது, எப்படி புரிந்து கொள்வது, தாயுள்ளத்தோடு எப்படி பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்த பல்வேறு கதைக்களத்தோடு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில HR-கள் பல ஃபேக்டரிகளில் எஜமானராக மாறி இருக்கிற கொடுமை இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், HR-ல அவங்க ஒரு எஜமானர், ஆட்களை விரட்டி வேலை வாங்குகிற அப்படியான ஒரு ஆட்களாக உங்களை நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க, மாத்திட்டு இருக்கீங்க. அது எதிர்காலத்துல மாத்திக்கொண்டால் நல்லது. குமார் சொல்லுகிற போது சொன்னாரு, 35,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற திருப்பூரில் ஒரு 100 தொழிற்சாலைகளில் 20,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கம்பெனி கூட இருக்குது, 5,000 தொழிற்சாலைகள் திருப்பூரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப 20,000 கோடி ரூபாய்க்கு 100 கம்பெனி ஏற்றுமதி செய்கிறது என்றால் பாக்கி இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்பெனிகள்ல தான் பாக்கி அந்த 15,000 கோடிக்கான ஏற்றுமதி நிகழ்கிறதா என்பது ஒரு பிரச்சனை. ஒண்ணு, தொழிற்சாலை சட்டம், தொழிற்சாலை சட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த வரம்புகள் அந்த 100 கம்பெனி கடைபிடிக்கிறதா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு. 5 வருஷம்னா தான் கிராஜுவேட்டி, உங்களுக்கான போனஸ் கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், யூனிஃபார்ம் கூட கொடுக்குற கம்பெனியில் நல்ல கேண்டீன் வசதி கொடுத்துட்டு இருக்கிறோம், ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கோம். இன்னும் சில நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம், உள்ளேயே பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்குறோம், அங்கே ATM கார்டு மிஷின் வச்சிருக்கிறோம், எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்ற கம்பெனி திருப்பூர்ல இருக்கு. நான் சொல்லி கேட்டிருக்கேன், பார்த்துருக்க வீட்டை கூட போயிட்டு. ஆனால் அது மாதிரி அந்த 20,000 கோடி ஏற்றுமதி செய்கிற 100 கம்பெனிலையும் முதல்ல பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல. பற்ற கம்பெனிக்கு ஒரு போவோம், அவங்களாலே பண்ண முடியல.
தொழில் வளம் என்று பேசுகிற பொழுது தொழிலாளர் நலன் அதை பேசணும். தொழிலாளர் நலன்களை புறந்தள்ளிவிட்டு தொழில் நலனை மட்டுமே முன்னெடுத்து போகவே முடியாது, தொடர்ந்து பயணிக்காது. ஒரு மிகப்பெரிய எதிர்விளைவை ஏற்படுத்துகிற பொழுது அது தொழிலை அழித்துவிடும் என்பதை எச்சரிக்கை. தொழிலை நான் பட்டினியோடும் பசியோடும் வந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது. ஒரு ஹெச்ஆரா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு? நான் இங்க இருந்து கேட்கல, நீங்க கணக்கு போட்டுக்க. அந்த 35,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் வாங்குற மேனேஜ்மெண்ட்லாம் இருக்காங்க தெரியும். பனியன் தொழிலாளர்களுக்கு டீயோடு போடப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்துப்படி டெய்லருக்கு 523 ரூபாய் பயணப்படியோடு சேர்த்து இல்லையா? ஒரு 15,000 ரூபாய் கூட தொடல. 26 நாள் வேலை செஞ்சா 15,000 ரூபாய்க்கு கூட அந்த சம்பளம் தொடாது. இப்போ நாங்க ஒரு கணக்கு எடுத்தோம். ஏஐடியூசி அரசுக்கு சொந்தமான பொது நிறுவனங்களில் விலைவாசி பட்டியலில் வாங்கி அரிசி பருப்பு என்ன விலைக்கு விற்கிது, காய்கறி என்ன விலை விற்கிது கணக்கு போட்டு அவனுக்கான என்ன கலோரி உணவு தேவைப்படுது, என்ன மருத்துவ செலவு, கல்வி செலவு, அதுக்கான ஒரு சின்ன பொழுதுபோக்கு, இப்படியான அளவுல ஒரு கணவன் மனைவி 2 குழந்தை வாழ்வதற்கான ஒரு ஊதியமாக பிழைப்பூதியமாக கணக்கு போட்டால் எவ்வளவு வருதுன்னு சொன்னா 34,000 ரூபாய் வருது. நான் குருட்டு கணக்கு சொல்லல, கணக்கு போட்டு புத்தகமா வச்சிருக்கேன், வேணா இருக்கணும், டீ சங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் இருக்கு. 34,000 ரூபாய் இருந்தா தான் ஓரளவுக்கு அவன் கடன் வாங்காமல் பிழைக்க முடியும். தொழிலாளி நிலைமை எப்படி இருக்கு? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ற இடையில சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றோம். ஹெச்ஆருக்கு சொல்ல வேண்டியது, எங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு. ஒரு கம்பெனியில ஒரு தொழிலாளி நீங்க வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க, உட்கார்ந்துருக்க எல்லாத்தையும் கேட்கிறோம். ஒரு தொழிலாளியை வேலைக்கு வேண்டாம்னு சொல்ற நீங்க யார் ஒருவரும் என்ன காரணத்திற்காக உங்களை நாங்கள் வேலையை விட்டு நீக்கலாம் என்று கருதுகிறோம் என்று ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா? கொடுக்கிற பழக்கம் இருக்கா? சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அந்த கேள்விக்கு தொழிலாளியிடத்தில் பதில் வாங்கி அந்த பதிலில் நியாயமில்லை என்பதை காரணம் காட்டி இப்படித்தான் தொழிலாளி வேலைக்கு வேண்டாம் நிறுத்துறீங்களா? எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கறத இருக்கு. நான் நினைச்சா நீ உள்ள வேலைக்கு வரலாம், நீ வேண்டானா போ. அவர் சொன்ன அனுபவம் எனக்கு இருக்கு. சம்பத் சொன்னது, இங்கேயே ஒரு ஹெச்ஆர் உட்கார்ந்து இருக்காரு, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். 4.5 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க வேணான்ட்டாங்க, போய் கிராஜுவேட்டி கொடுத்துருங்கன்னா 5 வருஷம் ஆகுங்க சைட்டு. யார் அவரே வேண்டான்ட்டு போறாரு, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, அப்புறம் 5 வருஷம் இப்படி ஒர்க் பண்ண முடியும்? டீல ஒரு ஒப்பந்த சம்பளம் போட்டிருக்கோம், சம்பளம் நான் சொன்னேன் 523 ரூபாய் பயணப்படி விடுங்க, 500 ரூபாய் சம்பளம். இன்னைக்கும் திருப்பூர்ல டீல மெம்பரா இருக்கக்கூடிய பல கம்பெனில ஹெச்ஆரா இருக்கிற நீங்க இருக்கிற கம்பெனில இந்த தீபாவளிக்கு போனஸ் கொடுத்த பல கம்பெனில மினிமம் வேஜ் பிக்ஸ் பண்ணி தொழிலாளிக்கே தெரியாம போனஸ் போட்ட கம்பெனி இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு தானே போனஸ், 8 மணி நேரத்துக்கு என்ன சம்பளமோ அதுக்கு தான் நீங்க போனஸ் போட்டிருக்கணும். அப்படி போடாத பல கம்பெனி இங்க இருக்குது, நீங்க கணக்கிட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க. இது நாங்கள் ஆடிட்டர்ல பேசிட்டோங்க. தீபாவளி 31ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் போனஸ் போடல. 29ஆம் தேதி ஒரு 60 பெண்கள் உட்பட ஒரு கிராமத்துல வெடிய கம்பெனிகளுக்கு வந்திருந்தாங்க. யாரு ஏன்னு கேட்கல. ஏன் சொல்றேன்னா, ஹெச்ஆர் தாயன்போடு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஹெச்ஆர் அங்க காணாம போயிட்டார், தீபாவளி வீட்டோட போயிட்டார். அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. போலீஸ்க்கு அவங்களே கூப்பிட்டு சொல்றாங்க, போலீஸ் வந்தும் தீர்வு இல்லை. அப்ப அடுத்த நாள் காலையில யூனியனுக்கு தகவல் சொல்றாங்க, நாங்க போறோம் பேச்சுவார்த்தை நடத்துறோம். அவங்க என்னன்னா ஒரு கணக்குல 8,000 9,000 என்ன பர்சன்டேஜ் தெரியாது, எல்லாம் தெரியாது போட்டாங்க. நாங்க போய் பேசி 1 ஹவர்ல 9,000 போட்ட தொழிலாளி திரும்ப 10,000 போடுறாங்க, 8,000 போடுறாங்க. சரி போய் போட்டாங்க. அந்த தொகையை கணக்கிட்டு பார்த்தா கூட வாங்குற சம்பளத்துக்கு டாலி ஆகல. இஎஸ்ஐ பிடித்தம் செய்யப்படுது. கிராஜுவிட்டி அதுல கொடுத்தாச்சுங்க, கேஷுவலி அதுல கொடுத்தாச்சுங்க. இருக்கு ஒரு முறைப்படுத்திக்கலாம். சட்டப்படி தொழிற்சாலை நடத்தி கொள்வது, தொழிற்சாலை சட்டப்படி தொழிற்சாலை சட்டப்படி தான் நாங்கள் தொழிற்சாலை நடத்துகிறோம் 100% அப்படி முடிவெடுங்க. வேலைக்கு ஆள் சேர்த்துற போது சீட்டு இருக்குது வச்சுக்கிறேன், முக்கியமான சொல்லி முடிச்சுக்கிறேன். வேலைக்கால் எடுக்கிற போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கையில கொடுத்துருங்க. இத்தனை அப்பாயின்மெண்ட் வேலையாளர் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இன்னும் சம்பளம் கொடுங்க. வார சம்பளம்னா வார சம்பளத்துக்கான ஸ்லிப்பு கொடுங்க, சம்பள ஸ்லிப்பு கொடுங்க. உனக்கு என்ன சம்பளம், உனக்கு பிஏ போல பிடிக்கிறோம், இஎஸ்ஐ பிடித்திருக்கிறோம் அப்படிங்கிற விவரத்தோட சம்பள ஸ்லிப் கொடுங்க.
எல்லாம் சட்டப்படி பண்ணுங்க, நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் 100 கம்பெனிக்கு சட்டம் பொருந்தும், பல ஆயிரக்கணக்கான கம்பெனிக்கு பொருந்தாது, அங்க இருக்கிற தொழிலாளிக்கு எதுவும் பொருந்தாது, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அதை சொல்றதுக்கு தான் நாங்க ஹெச்ஆரா இருக்கிறோங்கிற மாதிரி தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஹெச்ஆர் என்பவர் அந்த தொழிலாளியினுடைய நெருக்கமாக இருந்து அவருக்கான விவரங்களை கேட்டறிந்து தோழர்களை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கும் பாலியல் ரீதியான தொந்தரவு, துன்புறுத்தல் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமான்னா முடியாது. சில தொழிற்சாலைகள் இருக்கு, ஆனா தொழிலாளி சொல்ல முடியாது. கமிட்டி இருக்கு, கமிட்டி எங்க இருக்குது? டேபிளுக்குள்ள இருக்குது. வெளிப்படையா தகவல் பகலையில் எழுதி போட்டுக்கணுமா யாரெல்லாம் கமிட்டின்னு? கம்ப்ளைண்ட் கமிட்டி எத்தனை கம்பெனியில போட்டிருக்கோம், அந்த தகவல் பகலில் எழுதி இவங்கெல்லாம் தான் இருக்காங்க, ஒரு பொட்டி வச்சிருக்கோம், விசாரிக்கிறதுக்கு வெளியிருந்தால் வரணும். இருக்கா? போட்டிருக்கோமா? பேசலாமா? இது நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். இதே வேற பிளேயரா இருந்தா இதுல சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் சரிப்படுத்திக்கணும், நம்ம தான் இதை மாத்தணுங்கிறதுனால வெளிப்படையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, ஏராளமான பிரச்சனை இருக்கு. வாங்குற சம்பளம் பிரச்சனை இருக்குது, வாழ்ற வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது, குடியிருப்பு பிரச்சனையா இருக்குது, ட்ரெஸ் ஒரு பக்கம், பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். சொன்னாங்க இல்லையா, ஹெச்ஆரா இருக்கிற நீங்க குடும்பங்களோடு உறவாடுங்க, பேசுங்க, கலந்துரையாடல். காது கொடுத்து கேட்பதற்கு ஆள் இல்லாத மண்டைகளை ஏகப்பட்ட ஏற்றி வச்சுட்டு குறிப்பிட்ட நாள்ல மனநோயாளியா மாறி போற நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களோட போய் சிம்பாதீங்க, சத்தம் போடாதீங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, நண்பனா பேசுங்க, தோழனா பேசுங்க. நிறைய விஷயங்களை மாற்ற முடியும், எல்லோரும் சேர்ந்துதான் மாற்றணும். மாறி வருகிற தொழிற்சூழல் குமார் சொன்னார் ஏற்கனவே போன மீட்டிங்ல, 27 இந்த தொழில் எப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் மாறப்போகுதுன்னு சொன்னாரு. நல்லது, தொழில் வளரணும், திருப்பூர் வளர்ச்சி அடையணும். இன்னும் ராமேஸ்வரன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தொழில் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் வளர்ந்து விரியணும். பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கிற தொழிலாக இது மாறணும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு கண்ணியமான வேலை, நியாயமான ஊதியம், இது சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டி இருக்குது, நான் சொன்னதல்ல. ஒரு தொழிலாளி தனக்கு தான் வாங்கப்படுகிற ஊதியத்தில் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஊதியமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி பயணிக்க தொழிற்சங்கங்கள் எல்லா வகையிலும் உங்களோடு ஒத்துழைப்பாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. அந்த வகையில் இப்பொழுது HMS முத்துசாமி அண்ணா அவர்களை 5 நிமிடம் உங்களது கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட இந்த டீ சங்கத்திற்கு அமைத்து கொடுத்து இன்னும் உயிர் துடிப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ டாக்டர் சத்யவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய இந்த டிஎஸ்எஃப்னுடைய சேர்மன் கோபாலகிருஷ்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் ஈசி மெம்பர்களுக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இணைச் செயலாளர் குமார் அவர்களுக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் என்ஜிஓக்கள் அனைவருக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தொழிற்சங்கங்கள் என்றாலே ஒரு எதிரியை பார்ப்பது போல சில கம்பெனிகளிலே, நிறைய கம்பெனிகளை பார்ப்பார்கள். ஆனால் அப்படி உண்மை நிலை என்ன என்று சொன்னால், தொழிற்சங்க தலைவர்கள் தொழில் முனைவோருடைய நண்பர்களாகத்தான் செயல்படுகிறார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் அவர்களுக்காக அல்ல, ஒரு தொழிலாளர்களுடைய நன்மைக்காக, அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் பேசுகிறார்கள். ஏன்னா என்னை பற்றியும் சொல்லிக்கிறேன், நான் ஏற்கனவே தொழிற்சங்கத்தில் ஆரம்ப காலத்தில் தொழிற்சங்கத்திலிருந்து வந்தோம்ல, ஒரு தொழில் குடும்பத்திலிருந்து வந்தோம் தான். இங்கே திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸுங்கிற மில்லில் இந்த ஹெச்ஆர் வேலையும் பார்த்துருக்கிறேன், டெக்னீஷியன் வேலை பார்த்துருக்குறேன். அப்போவெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, அங்கே அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டார். தொழிலாளருடைய விஷயத்திலேயோ அல்லது அந்த அவங்களுடைய அதிகாரிகளுடைய வேலையிலேயோ அவர் தலையிடவே மாட்டார். என்ன நல்லது செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லுவார். அந்த மில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுக்கு காரணம் அவருடைய தலையீடு இல்லாமல் இருந்ததுனால தான் காரணம். எத்தனையோ நாங்கள் பார்க்குறதெல்லாம் தொழிலாளர்களுக்கு வாரம் மாதம் சம்பளத்தை கரெக்டாக அந்த தேதியில் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு உண்டான இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு அந்த பிஎஃப்பில் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டு, இஎஸ்ஐயில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு, இதையெல்லாம் சரியாக வாங்கி கொடுப்போம். அதனால் நீங்களும் அதே மாதிரி இந்த மனிதவளத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அந்த கமிஷனர்லாம் சொன்னாங்க, நீங்களும் அந்த சிறப்பாக அந்த வேலையை செஞ்சீங்கன்னா
இப்போ உங்கள்கிட்ட குறைகளை சொல்றதுக்கு தொழிற்சங்க தலைவர்களோ தொழிலாளிகளோ வந்தா சொன்னாங்க தாயில்லத்தோட நீங்க அணுகணும்னு சொல்லி, அவங்கள குறைகளை நேரடியாக பார்க்கணும் மொழி, அவங்கள எதிரிகளாக பார்க்கக்கூடாது. உள்ளன்போட அவங்க குறைகள் என்ன அப்படின்னு காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்றதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. அதான் சொல்ல, அதாவது முதலாளிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நிதி நிலைமையை பார்ப்பாங்க, அவங்களுடைய கம்பெனியோட நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. ஆகவே இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்த அதிகாரிகள் தான் நீங்கள் தான் இந்த தொழிலாளியுடைய பிரச்சனையை சந்தித்து அந்த கம்பெனி நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும். உதாரணமாக ஒன்று சொல்கிறோம், இந்த அப்போ கோவை மாவட்டம், திருப்பூர் கோவை ஒரே மாவட்டமாக இருந்தது. ஒரு பிஎஃப், அதாவது பென்ஷன், அதாவது ஒரு இயற்கை மரணத்துக்கெல்லாம் அப்போ அந்த இது கொடுக்குறாங்கல்ல ஃபண்டு, அந்த உதவித்தொகையை வாங்கி கொடுக்க, பென்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு அதான் முதல் தடவை. அப்போ ஒரு 100கணக்கான கடிதங்கள் போயிட்டே இருந்தேன். நான் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நானே சிறப்பாக கவனம் எடுத்து அதை அனுப்பிச்சிட்டே இருந்தேன். ஒரு விடோ எங்களுக்கு அது ரொம்ப உருக்கமாக கேட்டது. எனக்கு இந்த குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, கொஞ்சம் அதை வாங்கி கொடுங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பல கடிதங்கள் போட்டு, 100கணக்கான கடிதங்கள் போட்டு, ஒன்றும் வழி இல்லாதனால கரெக்டாக நேரடியாக போய் ரீஜனல் ஆஃபீஸ் மெட்ராஸுக்கு போய் பார்த்து பேசி நேரடியாக அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்து அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல பென்ஷன், நாங்கள் இன்னொரு 10 நாள் அதை கொடுத்துறோன்னு சொல்லி அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணி அரியரோடு கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் நீங்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்காக சொல்ல வர்றேன். எப்போவுமே தொழிலாளிகள் குறைகளை சொல்லத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு நிறைய குறை இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும். அதே போல் இந்த நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னார், நிறைய கருத்துக்கள் சொன்னார். அதே போல் நம்ம சிஏடி சம்பத், இவங்க ஏடிசி சேகர் அவர்கள், இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நிறைய கருத்துக்களை. நம்ம சொல்கிறோம், அதாவது ஒரு தொழிலாளிக்கு ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஊதியம், மாத ஊதியம் எவ்வளோன்னா 34,000ன்னு சேகர் சொன்னார். ஆனால் அது கம்மியாக கூட கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அது கிடைக்குதா, திருப்பூர் தொழிலாளிக்கு அது கிடைக்குதா அப்படின்னா அது இல்லை. ஆகவே தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த போராடிட்டு முதலாளிகிட்ட கேட்டுதான் இருக்கிறோம். எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு இது என்னென்னா, திருப்பூரில் முதலாளிகளும் தொழிலாளி உட்காந்து 4 வருஷத்துக்கு ஒரு கூட ஒப்பந்தம் போட்டு ஒரு நடைமுறைக்கு ஊதியத்தை கொண்டு வர்றோம். அதுதான் பெரிய ஒரு இது வரைக்கும் எந்த ஊர்லையும் இல்லாத ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ விவாதத்துக்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதலாளி சங்கத்தோட இணக்கமாக தான் தொழிற்சங்கங்கள் போயிட்டு இருக்கு திருப்பூரை பொறுத்தளவில். இப்போ நாங்கள்லாம் ஒரு நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், நிறைய பிரச்சனைகளை பேசிட்டு இருந்தோம், அதையெல்லாம் கூட இங்கே சொல்ல முடியாது. அதனால குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மருத்துவம் வேணும், இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி 84 ரூபா பட்ஜெட்டில் அந்த ஆஸ்பத்திரி அமைச்சிருந்தாலும் கூட அது இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் ஒரு வருஷம் மேலே இது மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்த பாருங்கள், போனஸை ஒரு 15 நாளைக்குள்ளே கொடுக்க பாருங்கள். யாருமே அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. நீங்கள் அது மாதிரி அது முயற்சி பண்ணுங்கள். 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான் அவனுக்கு தொழிலாளிக்கு அது பிரயோஜனமாகும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக பிஎம்எஸ் தொழிற்சங்கத்தை பேசுமாறு திரு சீனிவாஸ் அவர்கள். இந்த டிஎஸ்எஃப் கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த HR நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக சென்றுள்ள மாநகர காவல் ஆணையர் மரியாதைக்குரிய அம்மாள் லட்சுமி மேடம் அவர்களுக்கும், இங்கு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சகோதரர் சக்திவேல் அண்ணார் அவர்களுக்கும், இளங்கோவன் அண்ணார் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், எங்களோடு தொழிற்சங்கத்திலிருந்து வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி, பாரதிய மசூத் சங்கத்தின் சார்பாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா பனியன் தொழில் திருப்பூரில் தொடங்கி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக பனியன் தொழில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பனியன் தொழில் வளர்ந்துள்ளது, தொழிலாளியோடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் மிகவும் குறைந்த நிலையில் தான் போயிட்டு இருக்குது. அந்த வாழ்வாதார நிலையை உயர்த்த வேண்டியது தொழில் நிறுவனங்களும் அதை நிர்வாகிக்கின்ற HR சேரும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒப்பந்த கூலி உயர்வை தொழில் நிறுவனங்களும் HR தொழிலாளிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும். அதிலிருந்து எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பது பாரதிய மசூத் சங்கத்தினுடைய கோரிக்கை. அதுபோல ஆண்டு முழுவதும் செயல்படுகின்ற அந்த தொழிலாளியுடைய போனஸ் தொகையும் முழுசாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அது
இது போக இப்பொழுது தொழிலாளர்களுக்கு புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்று சொன்னால், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமே தொடர்பு உள்ளது. தொழிற்சங்கங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று கூறினால் கூட அதற்கான தொழிற்சங்கத்துக்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. நாங்கள் பல முறை புலம்பெயர்ந்த தொழிலாளரை சந்திக்க முயற்சி செய்கிறோம், முடியவில்லை. இது இப்பொழுது பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர் நம்ம சந்திக்கணும்னா அனுப்புறவாளை சந்தைக்கோ அல்ல அவனாசிக்கோ தான் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாங்கள் சந்திக்க தொழிற்சங்கங்களுக்கு அனுமதி வழங்கும் என்று கோரிக்கையை விடுத்து பார்வையாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக ஏடிபி தொழிற்சங்கத்தை சார்பில் விஸ்வநாதன் அவர்களை பேசுகிறேன். முதற்கண் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்றுமதியாளர் சங்கத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் ஏடிபி தொழிற்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். HR மேனேஜர் கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த HR மேனேஜர் கூட்டம் திருப்பூர் மாநகர காவல்துறை அதிகாரி அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். எனக்கு முன்னாலே பேசிய LPF, CITU, ANDC மற்ற சங்கங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே கருத்துக்களைத்தான் அண்ணா தொழிற்சங்கம் ATP சொல்ல போகிறது. காலத்தின் அருமை கருதி திருப்பூர் பனியன் தொழில் பாதுகாக்க வேண்டும், பனியன் தொழிலாளர்கள் பாதுகாக்க வேண்டும். கடந்த காலத்திலே பனியன் தொழில் பாதிக்கப்பட்ட போது, சாய செலவு பற்றிய பிரச்சனை வந்த போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வட்டியில்லா கடனாக 200 கோடி வழங்கி தொழில் முனைவோரும் பாதுகாக்க வேண்டும், அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வழங்கி அன்றைய காலத்திலே தொழில் பாதிக்கப்பட்ட போது வழங்கினார்கள். இப்பொழுது ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாக தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. HR மேனேஜர்கள் தொழிலாளர்களை பாதுகாத்து முதலாளிக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் இந்த திருப்பூர் நகரிலே அந்நிய செலாவணி மீண்டும் 35,000 கோடி இருந்தது 1 லட்சம் கோடியாக உயர்த்தி காட்ட வேண்டும், தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக அனைத்து தொழிற்சங்கமும் தொழில் முனைவோருக்கும் தொழிற்சங்கத்தோடு சார்பாக ATP தொழிற்சங்கம் உறுதுணையாக நிற்கும் என்று காலத்தின் அருமை கருதி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் MLF தொழிற்சங்கத்தின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, இங்கே நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமாக தொழில் வளர்ச்சி, தொழிலாளர் நலன் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் நகரத்தில் 1968ஆம் ஆண்டு ஒரு 400-450 கம்பெனிகள் தான் இருந்தது. இன்றைக்கு 3000-4000 கம்பெனி என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிலாளர்களே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் பனியன் தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம், திருப்பூரிலே பக்கத்திலே நூல் மில்கள் இருந்தது, நூல் கிடைத்தது. அதுக்கு போக்குவரத்து செலவு குறைவு. அதே போல சலவை பட்டறை, திருப்பூரில் இருக்கக்கூடிய சலவை பட்டறைகளில் அங்கிருக்கிற கிணற்று தண்ணீர் உப்பு தண்ணியாக இருந்தாலும் கூட இந்த பனியன் வெள்ள வெளியேறு என்று வெளுப்பதற்கு சலவைப்பட்டறை ஒரு காரணமாக அமைந்தது. நமக்கு சலவைப்பட்டறை காரணமாக அமைந்த காரணத்தினால் துணியும் வெள்ளை, நூலும் பக்கத்தில், தொழிலாளி உழைப்பு, இதனால் அடிப்படையாக இந்த தொழில் வளர்ச்சிக்கு காரணம். இன்றைக்கு ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்று அதன் மூலமாக வளர்ச்சி. அப்ப இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் தொழிலாளி. அந்த தொழிலாளியை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். பனியன் முதலாளிகளுக்கோ உற்பத்தியாளர்களுக்கோ இந்த தொழிலுக்கு நெருக்கடி, பஞ்சு ஏற்றுமதி, நூல் விலை உயர்வு, பல்வேறு காரணங்களுக்கு நெருக்கடி வருகிற நேரத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் உங்களோடு இருந்து பணியாற்றி அந்த உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம், உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அடிப்படையான காரணம் இந்த தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், லட்சக்கணக்கான தொழிலாளருடைய குடும்பங்கள் வாழ வேண்டும், அதுவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய சங்கங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது. எங்கள் தொழிலாளிகளையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு வாழ்வாதாரமாக
ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பனியன் தொழிலுக்கு வேலைக்கு செல்கிற தொழிலாளி குடும்பத்திற்கு உபதொழிலாக இருந்தார். இன்றைக்கு அப்படி இல்லை. அவனே திருமணம், அவனுடைய பள்ளியம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைக்கிற அளவுக்கு ஒரு குடும்பமாக இன்னைக்கு பனியன் தொழிலாளி இருக்கிறார். அப்ப அவனுடைய வாழ்க்கை தேவை என்பதை நீங்கள் உற்பத்தியாளர் சங்கங்கள் உணர்ந்து தொழிற்சங்கங்களோடு இணைந்து நீங்கள் அந்த தொழிலாளிகளுக்கு வாழ வைக்க வேண்டும். அதுவாக இன்னொன்று, திருப்பூரில் எல்லா கம்பெனிகளிலும் இஎஸ்ஐ நீங்கள் கட்டாயமாக பிடிக்க வேண்டும். அந்த தொழிலாளி, அந்த தொழிலாளி குடும்பங்கள் அனைவரும் மருத்துவ வசதி செய்வதற்கு வசதியாக நீங்கள் இஎஸ்ஐ பிடிக்க வேண்டும் என்று நேரத்தில் எம்எல்எஃப் சங்கத்தின் சார்பில் கேட்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி அண்ணா. அடுத்ததாக ஐஎன்டியூசி சிவசாமி அண்ணா அவர்கள் உடல்நலை கருதி அமர்ந்த வண்ணமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டி அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கும் என்னோடு வந்திருக்கிற சக தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக்கிற என்ஜிஓஸ், HR மேனேஜர் அனைவருக்கும் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் இப்போ உங்களை எல்லாம் ஒரு இடத்துல சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல பேரை பணியாற்றி அவர்களெல்லாம் சந்தித்தோம். நிறைய எங்க தொழிற்சங்க தலைவர் எல்லா குறையும் ஓரளவுக்கு பதிவு செய்திருக்கிறார். நான் டி அசோசியேஷன் இன்னொரு பயிற்சி ஏற்படுத்தணும். இந்த HR-கள் சொல்லுவது முதலாளி கேட்கணுங்க. இப்போ எல்லாத்துக்கு எல்லா கம்பெனி HR தொழிலாளிக்கு நல்லதை செய்யணும்னு நினைப்பாங்க. செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி. அப்போ HR-களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க தொழிலாளிக்கு எதிராக நடந்துக்க வேண்டியது. டி அசோசியேஷன் TS சேர்ந்து இவங்க தொழிலாளர் நல சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு முதல்ல முதலாளிகளுக்கு அறிவுறுத்துங்க. அதே போல இந்த ESIPFக்கு ஆலோசனை குழுன்னு ஒன்று வச்சுட்டு அது தொழிலாளிக்கு நிறைய எதிரான கருத்துக்களை ஆலோசனை சொல்லி அதுபோல நடக்க வேண்டும் என்று முதலாளிகள் விரும்புவது வருத்தத்துக்குரியது. அதுவே வருகிற காலங்களில் தொழிலாளர் நல சட்டங்கள் அனைத்தையும் தொழிற்சாலைகளில் அமுல்படுத்துவதற்கு அந்தந்த முதலாளிகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க வேண்டும். தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க ஐஎன்டிசி என்றைக்கும் உறுதியாக நிற்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். மிக சிறப்பாக தங்களின் கருத்துக்களை வைத்த அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் நன்றி கூறி, LPF திரு ராமகிருஷ்ணன் அண்ணா பேசுகிறப்ப சொன்னீங்க, இந்த மாதிரி எங்களை ஒரு
ஃபார்மாலிட்டிஸுக்கு தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. நீங்கள் எடுத்த முடிவுகளை எல்லாம், டிஎஸ்எஃப் முடிவுகளை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய வலைதளத்தில் பதிவேற்றவில்லை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே வலைதளத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். அது வந்து ஒரு தவறான கருத்துங்கன்னா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎஸ்எஃப்ஐ மறுசீரமைப்பு செய்த பின் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் அந்த முதல் மாநாடு நடைபெற்றது. அதற்கு பின்பு ஒர்க்கிங் குரூப் அமைப்பதற்கான முயற்சிகளை தான் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வந்து அந்த வெப்சைட் வந்து நிகழ்கால விஷயங்களை எல்லாம் வந்து இன்னும் வந்து அதில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அமையப்பெறவில்லை. இன்னும் 2 வாரங்களில் அந்த வாய்ப்புகள் வரும். அந்த வரும்போது ஒவ்வொரு நிகழ்வையும் அதை நாங்கள் கண்டிப்பாக பதிவிடத்தான் வேண்டும். அந்த பதிவிடுவதற்கான அத்தனை உறுதியையும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதே போல தொழிற்சங்கங்களை நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமாக உங்களுடைய உரிமையோடு கோபித்து கொண்டே சொல்லுகிறேன், சிறிதும் நியாயம் இல்லை. ஏனென்றால் தொழிலாளர்களை எழுதப்படாத அசட்டுகளாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வைத்திருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாங்கள் எட்ட முடிந்தது. ஏனெனில் 1984 இங்கே இந்த அமர்வில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த ஸ்ட்ரைக்கை பற்றியெல்லாம் தெரியும்னு தெரியல. இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது, பஞ்சப்படி போராட்டம் என்று அந்த ஸ்ட்ரைக் நடந்தது. அப்போ நான் வந்து பள்ளி செல்லக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தேன். அப்பொழுது உங்கள் போராட்டங்களை எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த வகையில் வந்து இன்னைக்கு திருப்பூரின் வளர்ச்சிக்கு வந்து மிக பெரிதாக வித்திட்டது வந்து அந்த போராட்டம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தொழிலாளர்களின் உரிமைகளை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் தான் அன்று ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு தொடர்ந்து நாங்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கோம் என்று சொன்னால், உள்ளபடியே சொன்னால் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் உருவாவதற்கான ஒரு காரணமாகவும் தொழிற்சங்கங்கள் இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அதை இந்த நேரத்திலே நான் உங்களிடம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பல்வேறு கருத்துக்களை பற்றி சொன்னீர்கள். குறிப்பாக சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. நிச்சயமாக வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா பக்கமும் பேசப்படக்கூடிய ஒரு பொருள். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றப்போ எங்களுக்கு தேவையான தொழிலாளர்கள் இன்று இருக்கின்றார்களா என்ற கேள்வி எளிமையானால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதவள மேனேஜர்களை கேட்டீங்கன்னா குறைந்தது எனக்கு இன்னைக்கு ஒரு 100 தொழிலாளர்களினாவது எனக்கு கொடுங்க, இல்லை மிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஆள் கொடுங்க, எனக்கு ஆள் தேவை இருக்குது அப்படின்ற கையை உதயத்தில் சொன்னோன்னா அநேகமாக அனைவருமே கையை உயர்த்துவார்கள். அந்த அளவுக்கு வந்து தொழிலாளர்களின் தேவை இங்கே இருக்கின்றது. அப்போ தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்காமல், தொழிலாளர்களை சரியாக வந்து அவர்களை நாங்கள் கவனித்து கொள்ளாவிட்டால் கட்டாயமாக தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது என்ற அந்த ஒரு உண்மையையும் நாம் இங்கே ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதே போல தொழிலாளர்களுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் பற்றவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விவாத பொருளாக வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் அதை கருத்தில் கொள்ளும். அடுத்த 6 மாதங்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த 4 வருடங்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. அதில் நிச்சயமாக அதை எல்லாம் களைவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம். அதற்கு முன்பாக சில தரவுகளை நான் இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகள் தான் நமக்கு போட்டியாக உருவெடுத்திருக்கின்றன. பாகிஸ்தான் உள்ளிட்ட, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இந்த நாடுகள் தான் நமக்கு போட்டியாக உருவெடுத்திருக்கின்றன. ஒரு தொழிற்சாலையின் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இல்லை. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஒரு 100 மெஷின் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் பங்களாதேஷ்லையும் பங்களாதேஷ்லையும் வியட்நாமையும் எடுத்துக்கொண்டீங்களா, அவங்க தான் நமக்கு நேருக்கு நேரான போட்டியில் இருக்காங்க. அங்கே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு மெஷினுக்கு 1.15 அப்படிங்கிறது தான் மெஷின் மேன் ரேஷியோ இருக்குது. ஆனால் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 1:2, ஒரு மெஷினுக்கு 2 ஆட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. அங்கே ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி வந்து 80% இருக்கின்றது. இங்கே திருப்பூரோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி 40% இருக்கின்றது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 10,000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், மிட் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், HR, அந்த கட்டமைப்பு வசதி, மின் கட்டணம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கணக்கெடுக்கும் போது உற்பத்தி செலவு என்பது 2 மடங்காகிறது திருப்பூரை பொறுத்தவரை என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய அந்த ஒரு விஷயம். அப்போ அந்த எஃபிஷியன்சின்றதை வந்து யார் அந்த அதிகப்படியான செலவினங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அது நாங்கள் ஆர்டர் எடுக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களாகி நாங்கள் தான் அதை தாங்கி கொண்டிருக்கின்றோம்.
நிச்சயமாக அதை பற்றியும் நாம் நீண்ட விவாதத்திற்கு எடுத்து சென்று எஃபிஷியன்சியை அதிகரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு எல்லாவரையும் ஒருங்கிணைத்து ஒரு எல்லாருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து எப்படி நமது தொழிலை முன்னேற்றி செல்வது அப்படின்றது, எப்படி முதலாளிகள் முன்னேறுவது என்பதுன்ற நோக்கம் அல்ல இந்த டிஎஸ்எஃப் நோக்கமோ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வின் நோக்கமோ எப்படி முதலாளிகள் முன்னேறுவது என்பது அல்ல. ஒரு அமைப்பாக எப்படி ஒரு தொழிலாக இந்த தொழில் எப்படி வளர வேண்டும், அடுத்தடுத்த நிலைமைக்கு நீங்கள் உங்கள் கனவுப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த தொழில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய உலகளாவிய சூழலுக்கு நாம் எப்படி தகவமைத்துக் கொண்டு முன்னேறுவதற்கான நோக்கமாகத்தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்புறம் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நிச்சயமாக அந்த கருத்திலும் நான் மாறுபடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே முதல் அமர்விலேயே நீங்கள் தான் முதல் என்கின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் மட்டுமல்ல, அந்த ஒரு பிரிவிலேஜையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு தெரியும். அதேபோல் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் நான் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். அதற்காக உங்களுக்கு எங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளவே வேண்டும். உதாரணத்திற்கு ஐஎன்டியூசி சிவசாமி அண்ணா கையில் தடியோடு தான் தள்ளாத முடியாவிட்டாலும் கூட நான் வருவேன், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் அப்படின்னு அவர் உரையாற்றப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு உறவு தான் இங்கு இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் நான் சொல்ல முடியும் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு முக்கியமான சில தரவுகளை மட்டும் குறிப்பிட்டு எனது இந்த அமர்வை முடித்துக் கொள்கிறேன். திருப்பூரை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை GER என்று கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2030களில் 50% எட்டுவோம் என்றுதான், 30 அல்ல 50 என்று சரியாக தெரியவில்லை, மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை தான் அந்த GER என்று சொல்லுகிறோம். அந்த GER தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 54%. அதாவது +2 எழுதின ஒரு 100 பேர் எழுதினாங்கன்னா அதில் 54 பேர் தான் கல்லூரி படிப்பிற்கு போகின்றார்கள். இந்த செய்தி எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நீங்கள் எடுத்து சென்று நீங்கள் வரக்கூடிய பையர்கிட்டெல்லாம் சொல்லுங்க. திருப்பூரை பொறுத்தவரை GER என்பது 97%. 100 பேர் இன்னைக்கு +2 எழுதினாங்கன்னு சொல்லி சொன்னால் 97 பேர் இன்னைக்கு காலேஜுக்காக போறாங்க. இது எப்படி சாத்தியமானது? நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், நாங்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய டி சங்கமாகட்டும், லயன்ஸ் சங்கமாகட்டும், ரோட்டரி சங்கமாகட்டும், அங்கெல்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருப்பூரின் தொழில் முனைவோர்கள் தான் இருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் கட்டமைப்புக்கு உதவுவதாகட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கட்டமைப்புகளுக்கு உதவுவாகட்டும், அதாவது இந்த 10வது 12வதுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளிலெல்லாம் அவர்களுக்கு 4 மணிக்கு மேல் ஒரு சுண்டலோ அல்லது டீயோ கொடுத்து அந்த மாணவர்களை தயார்படுத்துவார்கள் ஸ்பெஷல் கிளாஸ்ல. அப்போ இங்கே அரசு பள்ளிகளில் லைட் வசதி கூட இல்லாத அரசு பள்ளிகளை எல்லாம் தேடி சென்று லைட் வசதி அமைத்து கொடுத்து அவர்களுக்கு சுண்டல் மற்றும் சூப்பு முதல் கொண்டு, காஃபி முதல் கொண்டு, டீ முதல் கொண்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் உதவிய காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி இருக்கும். அப்போது 30-35 வருடங்களுக்கு முன்பு இங்கே தொழிலாளியாக இருந்தவர்களின் வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தீர்களே என்று சொன்னால் இன்னைக்கு அவங்களோட நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் கட்டாயமாக சொல்லுவேன். இங்கே இருந்து உருவாகக்கூடிய தொழிலாளர் பின்னணியிலிருந்து உருவான தொழில் முனைவோர்களை விடுங்கள். நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி அப்படிங்கிறதா இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் வரலாறை எடுத்து பார்த்து கொண்டார்களோ யாரும் ஒரு செவ்வாய் கிரகத்திலோ அல்லது 7-8 தலைமுறைகளாக பனியன் தொழிலில் இருப்பவர்களோ கிடையவே கிடையாது. அல்லது பெரும் நிலச்சுவான்தாரர்களோ அல்லது அப்படி வேளாண் பெரிய 100கணக்கான ஏக்கர் வைத்து இந்த தொழிலுக்கு வந்தவர்களோ கிடையாது. எல்லாருமே ஒரு வேளாண் பின்னணியை கொண்ட வேளாண் கூலிகளாக இருந்து தொழிலாளர்களாக மாறி, தொழிலாளர்களிலிருந்து தொழில் முனைவோர்களாக மாறியது தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் திருப்பூரை நகல் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினராகட்டும் திருப்பூரை நாங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முடியாமல் போனதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை மட்டுமல்ல, இது இயற்கையாகவே உருவான ஒரு கிளஸ்டர் மாடல் அப்படிங்கிறது தான். இது எங்களால் மட்டுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதும், இது உங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. ஏற்கனவே இன்னொரு தலைவர் பேசும்போது சொன்னீங்க, என்றைக்கெல்லாம் இந்த தொழிலுக்கு பிரச்சனை வந்ததோ அன்னைக்கு தொழிலாளர்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இல்லாம தொழிற்சங்கங்கள் தான் முன்னணி நின்னது. முதலாளி சங்கங்கள் கூட அடுத்த வரிசையில் தான் நின்னாங்க, தொழிற்சங்கங்கள் தான் முதல் வரிசையில் நின்னது. அது ஒரு நூல் விலை ஏற்ற பிரச்சனையாகட்டும் அல்லது சாய ஆலை பிரச்சனையாகட்டும், என்ன பிரச்சனைகள் இந்த தொழிலை நசுக்குவதற்காக, இந்த தொழிலை
ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளக்கூடிய பல்வேறு நிலைகளிலும் எங்களோடு தோளோடு தோள் நின்ற அந்த ஒரு ஒற்றை காரணம் மட்டுமே இந்த தொழில் வந்து இன்னைக்கும் உயிர்ப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால் ஆரோக்கியமான ஒரு உரையாடல். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து நாங்கள் மனம் முரண்களாக கட்டாயமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். நாம் என்னைக்கு வேணா எவ்வளவு கருத்தை வேணாலும் பேசலாம். இந்த கருத்திலிருந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்மை மேம்படுத்தி பயன்படுத்தியதற்கான வாய்ப்பாகவே இதை நாம் பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோவிட் காலத்திலே யூகே கவர்மெண்ட் பாராட்டி சான்றிதழ் வழங்குச்சு. எதுக்கு வழங்குச்சுன்னா திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா 19 மாநில தொழிலாளர்களை கோவிட் காலத்திலே பட்டினி போடாம நடக்க விடாம அவர்களை பேணி பாதுகாத்து கோவிட் தொற்று முடிந்தவுடன் போக்குவரத்து துவங்கியவுடன் அவர்கள் ஊருக்கு சரியாக அனுப்பிய ஒரே ஊர் இந்தியாவிலேயே திருப்பூர் தான் என்கின்ற அந்த பெருமையை மட்டுமல்ல, அந்த கோவிட் தொற்று ஊசி வந்தப்போ முதல்ல இலவசமாக போடல. முதல்ல வந்து அதுக்கு ஒரு காஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த காஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் முதல்ல ஒரு 20,000-25,000 பேர்த்துக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு செய்து தொழிலாளர்களுக்கு ஊசியை போட வேண்டும் என்ற அந்த ஒரு சூழலையும் இங்கே நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லி சொன்னால் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக உணர்ந்த இந்த சமூகம். அதனால்தான் இந்த சமூகம் வந்து எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஹாஸ்டல் வசதியாகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஸ் வசதியாகட்டும், இன்னைக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போய் பையர்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு போய் மற்ற நாடுகளுக்கு காமிக்கிறாங்க. திருப்பூரில் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 3000 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 3000 பேருந்துகள் வந்து இன்னைக்கு திருப்பூர் தொழில் சமூகம் அவர்களுடைய தொழிலாளர்களை கூட்டிட்டு வர்றதுக்கான அந்த ஒரு வசதி. ஒரு பேருந்துக்கு ஒரு ஆளுக்கு 80 ரூபாய் அளவிற்கு செலவாகிறது. 45 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் அளவிற்கு செலவாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கான செலவினங்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் தொழிலை காப்பாற்ற வேண்டிய அந்த சுயநலம் இருந்தால் கூட இந்த தொழில் திருப்பூரை விட்டு போய்விடக்கூடாது, தமிழ்நாட்டை விட்டு போய்விடக்கூடாது என்ற அந்த பொதுநலமும் எங்களிடம் இருக்கிறது என்று அந்த ஒற்றை கருத்தையும் கூறி தொடர்ந்து இது போன்ற ஆரோக்கியமான உரையாடல்களை நாம் முன்னெடுப்போம். சிறந்த ஒரு மாடலாக உலகிற்கே திருப்பூர் நிச்சயமாக ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ESG கோல்ஸை பற்றி பேசுகிறோம். நீடித்த நிலைத்தன்மையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த SDG கோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 17 கோல்களை எடுத்துக்கொண்டால் அனைத்திலும் வந்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ 20 வருட காலமாக நாம் வந்து முன்னணியில் இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒற்றை ஒரு தரவையும் நான் இங்கு எல்லாருக்கும் முன்வைத்து கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல உரையாடலை அமையப்பட்டு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்போம், நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.